ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கும் ஒரு சந்தோஷம். ப்ளீஸ் நண்பர்களே. பாக்குறேன் இங்க இல்ல. நீ மொத்த தமிழ் தூக்கிட்டு போ. நான் புள்ளைய பாக்குறேன். அஞ்சல தூக்கி வீசி இருக்கும். நான் பாக்குறேன், நீ போடா. தூக்கி வீசி இருக்குமா? அப்பா அண்ணா, நான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துட்டேன். காப்பாத்துங்க, பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் இதுல பண்ணிடலாம், பயப்படாதீங்க. பதறாம தேடுங்க. தேடணுமா? எனக்கு மயக்கமா வருது. என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள சத்தமே காணும். நான் அந்த சைடு பாக்குறேன். பேசுறதுக்கு நேரம் இல்லை. டேய், நீங்க நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு, நான் பாக்குறேன். சரிங்கப்பா. புள்ளடா. கண்ண தரடு பாருடு, என்கிட்ட பேசுடு. என்னால நீ போனியாடி. உன்னை தவிர வரை யாரையும் பார்க்கவே மாட்டேன். எனக்கு இப்படி பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சரியாயிரும். பேச போயிடுச்சு, நான் விட்டுரு. ஒண்ணு இல்ல, கண்ணை முடிச்சா சரியாயிரும், விடு. இல்லப்பா, அண்ணன் பொத்தி பொத்தி பாப்பாம்பா. ஒரு முள்ளு கூட குத்த விடாம பாத்துக்கிடுவான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு ரத்தம், இவ்வளவு காயம். அவன் உடம்புல என்னப்பா இருக்கு? இதெல்லாம் தாங்குற அளவுக்கு அவன் உடம்புல என்னப்பா இருக்கு? ஊசரை கொடுத்து புள்ளைய பத்து கொடுத்துருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு கொஞ்சம் தாங்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். சரிடா, இங்க பாரு, நடந்து போச்சு. இப்படி அழுதுட்டே இருக்காத. அவன் கண்ணு கந்து என்ன பாக்கணும் போ. பாருடி, மனசுக்குள்ள நீ தாண்டி நிறைஞ்சிருக்க. இந்த உசுரே நீ தாண்டி. உனக்கு ஏன் இப்பெல்லாம் நினைப்பு வருது? உன்னை தவிர நான் எவனையும் பார்த்துக்கிட மாட்டேன்டி. நான் ஒரு பொம்பளையும் சும்மா கூட பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும் போதே உன் இடத்துல உன் ஸ்தானத்தை வச்சு நான் எப்படி நீ பார்ப்பேன்? என்னால எப்படி நீ பார்க்க முடியும்? நான் மயக்கத்துல இருந்தா கூட எவளையும் என் பக்கத்துல நிக்க முடியாதுடி. வேலை செக் பண்ணி பாருடி. மயக்கத்துல இருந்தா கூட எவளையும் என் பக்கத்துல வர முடியாது. அதான் என் புள்ள கண்ணால பார்த்தாலோ
மகாதேவா வாய மூடிக்கிட்டு நில்லு. கொஞ்சம் விட்டு நான் என் புள்ளைய இழந்திருப்பேன்டா. என் புள்ளைய நான் இழந்திருப்பேன். அவன் பொண்டாட்டிங்கிறத நீ மறந்துடாத. தெரியுது என் வாரிசு, எனக்கு இருக்க ஒத்த புள்ள. இப்பதானே உனக்கு புள்ள, அதுக்கு முன்னாடியே அவனுக்கு பொண்டாட்டி. கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடிக்கிட்டு நில்லு. ஏன்டா பேச மாட்ட? தப்பு பண்ணிருக்கிறது ஓ புள்ளல. மகாதேவா சாரி. இது என்ன பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? செத்து பொழைச்சது என் புள்ள, என் வீட்டு குலசாமி. உனக்கு வலிச்சதை விட எங்களுக்கு பல மடங்கு வலிக்கும். உனக்கு வெறும் கண்ணீர், எங்களுக்கு ரத்த கண்ணீர். அங்க ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கான் புழுவா, அவனுக்கு உசுறு. ஏதோ உனக்கு மட்டும் தான் வலிங்கிற மாதிரி உன் கோத்தி வன்மத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என் நண்பனா சரியாயிரு. கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாருடி. உன் நிலைமைக்கு நானடி காரணம். ஏய், கண்ணை திறந்து பாருடி. உனக்கு என்ன திடீர்னு என் மேல அப்படி ஒரு சந்தேகம்? எனக்கு எனக்கு கொண்டிருக்கலாம். ஏன் இப்படிலாம் பண்ற? நீ எவ்வளவு சேட்டை பண்ணுவேன் தாங்கிக்குவ. இப்படி ஏன்டி பண்ணுன? கண்ணு திறந்து பாருடி. ஏய், கண்ணு திறந்து பாருடி. என்ன தோற சீக்கிரம் கண்ணு திறந்துருவான்னு சொன்ன, இன்னும் கண்ணு திறக்க மாட்டேங்க. இப்பதான் மருந்து கொடுத்துருக்கான், 2 நிமிஷம் ஆகட்டும். மகாதேவா தகப்பல தகப்பல. ஏய் ஏய் பாருடி. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணுன? செத்து போயிருப்பேன்டி. கோவம் நாங்க அடிக்க வேண்டியது. ஏண்டி ஏண்டி? அவனுக்கு ஒண்ணு இல்லை, அவனுக்கு லேசில முட்டில கிளாச்சு, அவ்வளவுதான். அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா, நல்லா இருக்கான். லைட்டா முட்டில அடி. இப்போ உனக்காக சாப்பாடு எடுக்க வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ வந்துடுவான். ஒன்னும் செய்யல அவனுக்கு. இதனால எனக்கு தண்டனை கொடுத்துரு. ஆனா இந்த மாதிரி தண்டனை கொடுத்துறாத. என் உசுரடி, ஏண்டி அப்படி சந்தேகப்பட்டு இப்படி பண்ணல? சரி உங்க எல்லாரும் வெளில போல. நீ இப்ப நான் வரல, வெளியில வான்னு சொன்ன. தங்க பிள்ளை அப்பா வெளியில இருக்க. வேண்டாம், சாகடிச்சிடாத. இங்க பாரு, அவனுக்கு உன்னை தவிர வேற யாரையும் பார்க்க தெரியாது. அவன் பார்த்துக்கிட மாட்டான். வேண்டாம் தங்க புள்ள, இப்படிலாம் மட்டும் நினைச்சிடாத. சரி அவன்கிட்ட பேசிட்டு, அவன் என்ன செத்து பொழைச்சிருக்கான். நான் வெளியில நிக்க. அப்ப எங்க போல, இங்கதான் நிப்ப. இல்லம்மா, நான் எங்கேயும் போல, அப்ப இங்கதான் நிப்ப. 2 நாள் அவன் தூங்கல, இப்படியே இருந்திருக்கான். ஆமா, யாருமே நான் வீட்டுக்கு போல. அப்ப வெளியில நிக்கன, மொத்தத்தை கழுவிட்டு நிக்க. நீ கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் தான் போனோன்னு இருந்த. அப்ப மூஞ்ச நான் கழுவிட்டு வரேன். என் தங்கம் புள்ள, இதுக்குதான் என் புள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டா என் புள்ள. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, என் புள்ள என்ன தேடுவா. உன் இடத்து வேற யாராலையும் நிரப்ப முடியாது தங்கம். நீ காட்டுற பாசத்தை மாதிரி இந்த உலகத்துல யாரும் காட்ட முடியாது. என் தங்க புள்ள, என் புள்ள என்ன கூப்பிடுது பாரு. என் தங்க புள்ள வாப்பா என்ன கூப்பிடுது பாரு. வந்து கட்டி பிடிப்பா என்ன கூப்பிடுது பாரு. என் அம்மா என் புள்ள, நீ இல்லைன்னு அப்ப இருந்துக்கிடுவேல. உன்ன மாதிரி அப்பா மேல யாராவது பாசம் வைக்க முடியுமா? என்ன முத அப்பான்னு கூப்பிட்டிய, உன்ன மாதிரி வேற யாராவது கூப்பிட முடியுமா? அது கூப்பிட்டாலும் நீ கூப்பிட்டதுக்கு ஈடாகுமா? என் தங்க புள்ள, என் அம்மா என் வயிறு புள்ள, என் தங்கம், என் அம்மா என் வைரமே, என் வைரமே, என் தங்க புள்ள. உன்னை தவிர வேற யாரையும் நான் பாத்துக்கிட மாட்டேன்டி. இங்க பாரு, நீ இருந்த இடத்த வேற யாராலையும் நிரப்பவும் முடியாதுடி. உசுரடி, என் உசுரடினே. நமக்குன்னு புள்ள இருக்கு. நான் வேற எவ்வளவு பாத்துருவேன் இப்படி கவலைப்பட்ட? என்னமோ தெரியல, திடீர்னு பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. உங்க பக்கத்துலயும் உங்களை கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான்
எவ்வளவு காதலிக்கன்னு எனக்கு தெரியாது. உசுரடி உசுரு. இப்ப சொல்றேன், இது யாரும் எவ்வளவு என் பக்கத்துல நிக்க முடியாது. போதுமா? என் தங்க பிள்ளை பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. அப்பா சொன்ன டயத்துக்கு கண்ணை திறந்துட்டா. இனி ஒண்ணும் செய்யாது. டேய், இனி பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யாதுலடா. இல்லண்ணே, இனி எந்த ஆபத்தும் இல்ல. பர்ஃபெக்டா இருக்கா. சொன்ன டயத்துல கண்ணை திறந்துட்டா. அப்போ எல்லாம் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு இல்லண்ணே, நல்லா இருக்கா. அப்ப என்கிட்ட 2 நாளா கண்ணு திறக்காம இருந்தா அதிர்ச்சி தானே. உள்காயம் லேசா இருந்தது, அவ்வளவுதான். அது அவ ஏற்கனவே மனசு கஷ்டத்து இருந்திருக்காளா. அதுக்கேற்ற மாதிரி எதுவும் நடந்த உடனே மைண்ட் வேலை செய்யல. இப்போ அவன் நார்மலா இருக்கா. எல்லா ஸ்கேனும் எல்லாம் எடுத்துட்டேன். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு அடி இல்ல. அப்போ அவ்வளவு ரத்தம் போச்சுட. அது மரங்கள் எல்லாம் இடிச்சுட்டு போய் விழுந்திருக்காளா. அந்த காயம் அந்த மரங்கள்லாம் இருந்த போய் தானே அவளை அவ்வளவு தூரம் தூக்கி வீசல. பாதிலே அதை தடுத்திருக்கேன். இதே ஒரு மெயின் ரோடா இருந்துன்னா சத்தியமால காப்பாத்தி கூட முடியாது. எதுவும் சொல்லிடாத, எதுவும் சொல்லிடாத. ஈசி தங்கம், என் புள்ள உன் குரல கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. தங்க புள்ள பசிக்காமா? இல்ல கவின் சாப்பாடு எடுக்க போயிருக்கான். மாமாக்கு ஒண்ணும் செய்யல. இல்ல, அவனுக்கு வண்டில இருந்து விழுந்தானா அந்த கிராக் பாட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் கொஞ்சம் சுதாரிப்பா வண்டியை நிறுத்திருக்கான். ஆமாண்ணே, ஈத்தால வந்து வேணிக்கு தானே இடிச்சிருக்கான். தெரிஞ்சே இடிச்சிருக்கான். இன்னும் மாடா இடிச்சனை தட்டி தூக்காம இருக்கீங்க. தூக்கியாச்சுண்ணே. இவங்க எங்க போறாங்க? கொடுத்துட்டு வந்துடுவான். 2 நாள் நீ கண் திறக்காம இருந்த, அதான் தூர போகாம இதே இருந்தான். இப்ப கண்ணு தந்துட்டுல, கொடுக்க வேண்டிய உனக்கு கொடுத்துட்டு வந்துடுவான். எவ்வளவு இவன் மேல போறாமையில பண்ணிருக்குனே. என்னடா சொல்ற? அதான் ஊருக்குள்ள 10 ஏக்கர் எடுத்து குளம் வெட்டினமே இவ உட்காந்து விளையாடுறதுக்காக. அது நம்ம இடம் தானே. அதுல 2-3 பேர் கடை போட்டு வந்திருக்கான். நம்ம இடத்த தான் பண்ணணும். வியாபாரம் போயிட்டுன்னு 4-5 பேர் விளங்காத பேர் சரி பண்ணி இந்த வேலை பார்த்துருக்கானுங்க. இவ தனியா கவின் கூட வரத பார்த்துருக்கானுங்க. இதான் சந்தர்ப்பம், ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடலான்னு ஐடியா போட்டு பண்ணிருக்கானுங்க. கவின் யாரு? அவன் கண்டுபிடிச்சிட்டான். தட்டி தூக்கி வச்சுனே. ஏமா தங்குப்புல, என் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. ஒண்ணு இல்ல, சரியா? ஏமா தங்குப்புல, ஏமா என் தங்குப்புல, இந்த மாமான்னு கூப்பிட பாரு. இது எங்க ஆயுசுக்கும் கொடுத்துரு. உனக்கு சந்தேகப்படுறதுக்கு ஆளே கிடைக்கல. அவனையா? இல்ல அவன்கிட்ட எந்த புள்ள பேச நினைச்சு நீ எவ்வளவு சந்தேகப்பட்ட? இல்ல எந்த புள்ளையா அவன் பக்கத்துல நிக்க முடியுமான்னு கேட்க. இல்ல அவன் நிழல கூட தான் பார்க்க முடியுமா? அவன் இன்னல்ல. பாரு, நாடே கடத்தியாச்சு. சரியா? என் பிள்ளைக்கு நீ யாரும் எவ்வளவு இணைஞ்சு தர முடியாது. இங்கோடி இருந்த தானே வருவா. நாடு கடத்தியாச்சு. அவங்க இந்தியாலே இல்ல. சரி. ஐயோ, என் பிள்ளை நான் பையன் பயந்துருக்கேன். இங்க வா, என் தங்க பிள்ளை வா. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? உன்னை வாழ வைக்கிறதுக்கு தானே நாங்களே இருக்கோம். இப்போ எதுக்கு என் தங்க பிள்ளை அப்படி பயந்துருக்கு? அது சரி தங்கம், அவன் அந்த பிள்ளைகிட்ட நின்னதுக்கு உனக்கு இப்படி பண்ணிட்ட. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே தமிழரசி அம்மா, அவங்க கையால தான் கிங்ஸே சாப்பிடுதான். அவங்க முந்தானியில தான் முகத்தை துடைக்கான். சொல்ல போனா அவங்க எல்லாமே இருந்துடவே மாட்டான். ஏன் உனக்கு அங்க மட்டும் கோவம் வரல? அது அம்மா. அப்ப என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியுது. அவங்க இவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களும் பொண்ணு தானே, அவங்களும் ரொம்ப பெரிய ஆளா இல்லையா? அப்போ அவங்க மேல மட்டும் உனக்கு எப்படி இவ்வளவு பாசம்? கிங்ஸ் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? அது எனக்கு தெரியும். அது அம்மா, அவங்க அம்மா தான். தெரியுது. என்னடா கவனிச்சியா? இங்க நடக்கும் போது அவளுக்கு அம்மானு அவளுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த புள்ள வேலைக்குனே தான் பண்ணிருக்கு. இவளுக்கு எல்லாத்தையும் பேசி பார்க்க ஈஸியா தெரியுதுண்ணே. இதே தானே அந்த அம்மா பழகுறாங்க. அதை கரெக்டா சொல்றால. அப்போ அந்த புள்ள வேலைக்குனே தான் பண்ணிருக்கு. உண்மை சொல்லிட்டாங்க. இது மொத்த திருப்பி இதை பார்க்கல. பார்க்கல, மூணாவது திருப்ப பார்த்தேன். அப்படி போடு. பார்த்தல நான் சொல்லும் போது யாராவது நம்புனீங்களா? நான் சொல்லல என் பிள்ளை எடுத்தனால சந்தேகப்பட மாட்டான்னு யாராவது நம்புனீங்களா? அது பிளான போட்டு தான் பண்ணிருக்கு. அண்ணே, ஒரு புள்ள சந்தேகப்பட்டா எல்லாத்துக்கும் படணும். ஏன் பாதி நாள் ராணி அவங்க வீட்டுல இருந்து வரும்போது கிசி பைக்ல தான் வாழா. அது முன்னாடி உட்காந்துக்கிட்டு வருவா. 2 இருந்தாலும் சந்தேகப்பட்டதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஏன் மகிமா வீட்டுல இருக்க எல்லாரும் தான் கிங்ஸி கூட வயிற்றுல வருவாங்களே. நம்ம வீட்டை விடுனே, பக்கத்து வீட்டுல அன்னைக்கு பரிமளான்னு சொல்லுவேன். அந்த பிள்ளை கூட கிங்ஸி பைக் வந்துச்சு. அது இவதான் கூட்டிட்டு வந்தா. ஏன் சந்தேகப்படல? ஆமால, நான் சொன்னேன் இது சும்மா சந்தேகப்பட மாட்டா, சும்மா சந்தேகப்பட மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். மாமா, அந்த பொண்ணுல ஒரு நாள் நான் அவங்க கூட சண்டை போட்டிருந்தேன்ல, அன்னைக்கு இதே மாதிரி தான் பண்ணணும். என்ன சொல்ற? ஒரு வாட்டி எனக்கு அவங்களுக்கு சண்டை, அந்த குழந்தை செத்து போச்சு. அப்போ சரி, அப்பவும் அப்படித்தான். வேணிக்குன்னு என்ன வெறுப்பேத்ததுமா அவங்க கிட்ட போய் நின்று அவங்களை கட்டி பிடிக்க மாதிரியே பின்னாடி நின்று பார்த்தேன். நான் தான் கண்ணாடி வழியா பார்த்தேன். நான் சொன்னேன். அதான் இன்னைக்கும் ஏதோ தப்பு நடந்துட்டுன்னு பயந்துட்டேன். இங்க பாருமா, அப்படியெல்லாம் லேஸ் எல்லாம் என் தம்பி மனசுல எவ்வளவு இடம் பிடிக்க முடியாது. எனக்கு பயமாயிட்டு மாமா.
ஒண்ணு இல்ல தங்கம், ஒண்ணு நீ மத்த நினைக்காத சரியா? இப்ப கிங்ஸ்னு தெரிஞ்சுக்கல, நீ எவ்வளவு கவனமா இருக்கணும் அவ்வளவு கவனமா இருப்போம். சரிங்க மாமா. பாவனே புள்ள பயந்துருக்கா. சந்தேகம் நான் எல்லாரும் பார்த்தாலும் சந்தேகம் வந்துருக்கணும்னே. திடீர்னு ஒருத்தங்க மேல திடீர்னு சந்தேகம் வராது. அவ சொல்லும் போது நாம தான் புரிஞ்சுக்கல. புள்ள அழுது பேசும்போது நம்ம தான் சரியா புரிஞ்சுக்காம இருந்திருப்போம். நான் கூட புரிஞ்சுக்கலையே. என் பிள்ளை அழுது சொன்னாலே அப்பா எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைக்கு சூதுவாது தெரியல, அதனால அவ பண்றது இவளுக்கு புரியல. சொல்ல தெரியாம சொல்லியிருக்கா. என் பிள்ளை சொல்ல தெரியாம சொல்லியிருக்காளு. என் பிள்ளை குளத்துல கெட்டிக்காரி, அதான் என் பிள்ளைக்கு சொல்ல தெரியல. கெட்டவங்க பண்றத சொல்ல தெரியல. உங்க புள்ள மாமா புரிஞ்சுக்கிட்டேமா. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டல? என் தங்கம் இல்ல, என் வயிறம் இல்ல. இங்க பாரு, நாங்க இருக்கோம். இங்க பாரு, உன் வாழ்க்கை உனக்குதான். யாரும் பக்கத்துல இருக்க முடியாது. எனக்கு தெரியும் நீ கண் தந்துருன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு இல்ல தங்கம். அம்மா என் தங்க புள்ள தூங்குதியா? அம்மாவுக்கு சாப்பாடு விட்டு விட்டுமாமா? நான் தான் சொன்னேன், அவ சும்மாலாம் சந்தேகப்பட மாட்டா, ஏதாவது இருக்கும் அவளை மிரட்டி கேளுங்கன்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்னா உனக்கு லேசா சந்தேகப்பட தெரியாது. அதான் எனக்கும் சந்தேகம், எனக்கும் ஜபாத்தாத்தம். அதான் இவங்க கிட்ட சொன்னோம், சும்மாலாம் ஈஸியா அப்படி சொல்ல மாட்டான்னு. அதுக்கப்புறம் தான் போய் விசாரிச்சாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, எல்லா வேலையும் அப்படி இப்படி கிடக்கு. நீ சீக்கிரம் வந்ததான் வேலையெல்லாம் முடியும். சீக்கிரம் வந்துருந்தேன். சரி, நான் அப்புறமா வரேன். வீட்டுல வேலை கிடக்கு. ஏன்னா நான் வேலை பார்க்கணும்ல, பொறுப்பா இருக்கணும்ல. வீட்டுக்கு மூத்த மருமகா பொறுப்பா இருக்கணும். அதான் பொறுப்பா இருக்க போறேன். வரட்டா? திடீர்னு வந்த? இல்ல, நானும் அபியக்கா வந்தோம், சோறு கொண்டுட்டு வந்தோம். கவினுக்கும் உனக்கும். கவின் மாமா அவன் நல்லதா இருக்கான். பக்கத்து ரூம்ல தான் அலெக்ஸ் மாமா எல்லாரும் இருக்காவல, அவளுக்கு சேர்த்து கொண்டு வந்தோம். நான் அவளை பார்க்க முடியுமாடா? மிரட்டிட்டு வந்தோம், ஆனா இவ்வளவு டீட்டெயில் தெரியாது. நான் சோடியை முடிச்சுட்டு வரேன். சரி, உங்க மாமா நீ தூங்க வைக்கட்டும், நான் கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் வாரேன். சரி சரி, சீக்கிரம் வந்து. அங்க வேலை இன்னும் முடியவே இல்லை, அப்படி ஸ்டாப்பா கிடக்கு. சரி தங்க புள்ள, எதுனாலும் என்கிட்ட சொல்லணும்னா மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காத. உனக்கு வைக்க தெரியாது. உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் வேறு பிடிச்சு பார்க்க தெரியல. சரி தங்க? சரி மாமா. இங்க பாரு, எங்களுக்கு இருக்க ஒத்த வாரிசு நீ மட்டும்தான். முழுச ஒண்ணு மட்டும்தான் நம்பி பாசத்தை வச்சிருக்கோம். உனக்கு ஒண்ணுனா அத்தனை பேரும் செத்து போயிடுவானுங்க. நீ இவ்வளவு கேர்லெஸ் இருக்க கூடாது சரியா? சரி மாமா. என் அம்மா என் தங்கம். அப்பா கூப்பிட்டீங்களோ? மிஸ்டர் மகாதேவனப்பா. என்னப்பா? எதுக்குப்பா கூப்பிட்டு விட்டீங்க? இங்க வா. என்னப்பா? சரி கிளம்பு. எங்கப்பா? கோயிலுக்கு போறா? இல்ல, வெளியில போறோம் வா. எங்கப்பா? சொல்றேல, கிளம்பு. சரிப்பா, நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அப்ப நான் யாரு? நீங்க அப்பா தான்ப்பா. ஆனா நான் ஜானப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இல்ல ஜானப்பா தேடுவாங்கல்ல. ஒருத்தன் கிட்ட சொல்ல வேண்டாம். பெத்தவன் நான் இருக்கும் போது நீ எவன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. பெத்தவன் தானே கூப்பிடுறேன். ஓ, மத்தவன் கரெக்டா வருவா. பெத்தவன் கூட்டா இல்லப்பா, அப்பா தேடுவாங்கல்லப்பா. என்ன தவிர இங்க எவரும் தேடணும் அவசியம் இல்ல. வா, புள்ளையில தூக்கிட்டு வா. எப்ப உனக்கு என்னப்பா ஆச்சு? ஏன் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்கப்பா கூப்பிடுற? எதுக்கு பேசுறேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். புள்ளைய தூக்கிட்டு வா, நான் உன்னை வாழ வைக்கணும். வேண்டாம், கிளம்பி வா. என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? புள்ளைய தூக்கிட்டு வாண்டே. லூசுத்தனம் பண்ணாதப்பா. நம்ம எங்க போறோம்? உன்னை வாழ வைக்கணும்னா நான் சொல்றபடி நீ இருந்தா போதும். இங்க இருந்தா நீ வாழ முடியாது. அவளை எங்க மாமா கூப்பிட்டு இருக்கீங்க? உன் அண்ணாவிய பார்த்துட்டு கிளம்பு. நான் எவனுக்கும் பொது சொன்ன அவசியம் இல்ல. எந்த அண்ணாவிக்கு என்கிட்ட பொது சொல்ல வேண்டாம்னா என் வீட்டுல நக்கலுக்கா இருக்குது. எவன் வீட்லயும் எச்சுக்கலை சோத்திங்கிறதுக்கு நான் வரல. தேவையில்லாம பேசிட்டு போக கூடாது. யாருன்னு எனக்கு ஆர்டர் பண்ணது. எவன் வீட்டு நான் கை நினைக்க வரல. என்ன பேசுறங்கற அறிவு இல்லாம பேசுவீங்களா? வீட்டுல பெரியவங்க என்ன பேசுறீங்க? பேச தெரிஞ்சா பேசுங்க, இல்லனா உங்க வேலைய பார்த்துட்டு கிளம்புங்க. ஒழுங்கா போயிரு, கோத்த கிளப்பிடாதே. தேவையில்லாம நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் எல்லா பிரச்சனையும் கேட்டேன். எவன் எனக்கு அண்ணா பேர்ல பேசிட்டு இருக்காரு? அவர் பெரியவர் தானே, கோத்துல இருந்திருக்கலாம், வார்த்தை விட்டுருக்கலாம். ஆனா நீங்க அவருக்கு பிள்ளை ஸ்தானம் தானே.
அப்படி ஏத்து பேசலாமான்னு கேட்க. உங்க அப்பா வந்தா பேசிடுவீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்க அப்பாக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதே ரெஸ்பெக்ட் அங்க கொடுத்துருக்கணும். என்ன பேச்சு? போங்க. சாரி கட்டிட்டு வேலைக்கு போங்க. எல்லாம் கேட்க முடியாது. கேட்க முடியல, கிளம்புங்க வேலைக்கு போங்க. தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு. ஏன் என்னாச்சு? இப்ப நான் உனக்கு சொல்லதான் இன்னையோட இந்த வீட்டுக்கு வரத நிப்பாட்டு. கொழுப்ப பத்தி இருக்கு. அப்பா என்னப்பா பேசுறீங்க? ஏமாமா என்னாச்சு? இந்த தாய் மாமனோட உறவு உனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னா தொப்புள் வர உண்மைனா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ வராத. என்னாச்சு? இன்னைக்கு என்ன கேட்ட மாதிரி நாளைக்கு ஒண்ணே கேட்பானுங்க. எச்சுக்களை சொத்தீங்க வந்தானே. மாணிக்கா, இவர் தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போக்கு தள்ளிட்டு போயிடுறேன். பாத்தே குறை என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னைக்கு நாங்க இப்படி பேசுறோம்? என் பரம்பரைக்கு கொடுத்துதான் பழக்கம். சொல்லி காட்டி பழக்கம் இல்ல. எங்களை கேள்விப்பட்டு இருக்காரு. மகாதேவனப்பா, தேவையில்லாம பேசாதீங்க. அவங்க ஒண்ணு அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லல. நக்கல் தான் இருக்கிறீங்கன்னு கேட்டான். இந்த தாய்மாமா உனக்கு வேணும்னா இதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. கோவத்துல சொல்லிருப்பான். கோவத்துல சொன்னானா? நக்குதுக்கு அங்க இருக்கிறேன்னு கேட்டிருக்கான். கோவத்துல சொன்னானா? இல்ல என் பரம்பரைக்கு நக்கிறதுனால பழக்கம். எனக்கு ஊர் இல்லையா? பன்னேற்பட்டி அரமானம் இல்லையா? நான் என்ன சோத்துக்கு சத்தம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நீ விடுங்க சொல்லிக்கிட்டு இருக்கா? நீயும் பன்னேற்பட்டி அரமானம் அம்சம் தானே? உனக்கு ரோசம் வரல? சோத்துக்கு நீ உப்பு தண்ணி போட்டு சாப்பிடுற? இல்ல நீங்க சோத்துக்கு வழி வந்து கிடைச்சியா? இல்ல பன்னேற்பட்டிக்காரனுக்கு சோத்துக்கு வழி இல்லையான்னு கேட்க. பன்னேற்பட்டி அரமானக்காரனுக்கு சோத்துக்கு வழி இல்லாம சம்பரிங்க ஐயா வீட்டுல உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கானு பேரை வாங்கி கொடு. இந்த வீட்டுக்கு நம்ம எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் சரி, இவங்க கடைசி நமக்கு கொடுக்க போறப்பட்டோம் அடிமை. பாத்துக்க, சோத்துக்கு செத்தவங்க பாத்துக்கிட்டாரு. நீ எதுக்கு சாமன் அந்த வார்த்தை சொன்ன? அண்ணே, இங்க பாருங்கண்ணே, அவங்கதான் தெரியாம பேசுறாங்க. நீங்க வேற ஏன்னு? நீங்க கிளம்புங்க. நீங்க வேலைக்கு எதுக்கு கிளம்புனீங்க? கிளம்புங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டே போங்க. என்ன எதுக்கு போக சொல்றேன் கேட்க? என்ன எதுக்கு போக சொல்ற? அவர் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? நான் இப்படியே பேசுறவரா? அவரு எதையோ மனசுல தங்கனம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு ஒரு முடிவோட இறங்கிருக்காரு. இவதான் மாஸ்டர் பிளான் இருக்காராச்சா? ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றதா நினைப்பா அவருக்கு. அவர் இன்னைக்கு ஏதோ பிளான் போட்டிருக்காரு. இன்னைக்கு இழிச்சா என் நாச்சுக்கு இருக்கு அவருக்கு. அவர் தான் வார்த்தை விட்டாரு. நான் ஒரு சொம்ப இல்ல கேட்டியா? சொம்புலிங்க பேர சோம பேச்ச கட்டிட்டு பல்ல கட்டிட்டு போற வம்சத்துல நான் பிறக்கல. எவனாவது பேசணும் தலை எடுக்கிற வம்சத்துல பிறந்திருக்கேன். போட்டு தள்ளிடுவேன். எங்க போடு பாப்போம். போடுன்னு சொன்னே. போடு பாப்போம். பண்ணைப்பட்டி கண்ண போடு பாப்போம். சத்திரத்தை மாத்திரலாம். போடு. வேண்டாம், நீ அவர் பேச்சு கட்ட ஆடாத. சொன்னா கேளு. மாணிக்கண்ணே, அவர் ஏதோ தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காரு. சொன்னா கேளுங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. பார்த்தல இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் வேணும்? எதுக்கு அப்படி மாத்தி மாத்தி சண்டை இருக்கீங்க? அக்கா, நீ மாமா கூட்டி கிளம்புக்கா. பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். வார்த்தை அனாவசியமா விடாதீங்க. அவர் பேசுறதுக்கு என் புருஷன் பேசுறாரு, அவ்வளவுதான். ஏன் சொன்னா தலை எடுத்துருவேன்னு? சொல்லாததெல்லாம் பேசுனா பள்ளிய கட்டிட்டு போக முடியும், தலையதான் எடுக்க முடியும். அதுதான் என் புருஷன் சொன்னாரு. அவர் ஒண்ணு சொம்பிங்க குடும்பத்துல பிறக்கல, செம்பிளிங்க குடும்பத்துல பிறந்திருக்காரு. எவனாவது அனாவசியமா பேசினா போடதான் செய்வாரு. அவர் பேசுறது என்ன தப்பு? இல்லாதத பேசுறது சொன்னா பல்ல கட்டிட்டா போக முடியும். போய் பேசினா வாயிலே போடதான் செய்வாரு. வார்த்தையை அளந்து பேச இயலு. இங்க யாரும் போய் சொல்லல. நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். என்ன கட்டிங்க? என்ன கட்டுறீங்க? அவர் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காரு, நீங்க கேள்வி கேட்கீங்க. இவரு பல்ல காட்டிக்கிட்டு பதில் சொல்லணும்ல உங்களுக்கு. இந்த மகாதேவனுக்கு ஒரு குணம் இருக்குது, கீழோடி வேலை பார்க்கற குணம். இப்ப அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னக்கா நீ இப்படி பேசிட்டு இருக்க? இன்னும் இந்த குடும்பத்துல எங்க மேல என்னென்ன பழிய போடணுமா போடுங்க. என்ன நாங்க ஒண்டி வந்து கொள்ள இதை நீங்க கேட்கறதுக்கு நாங்க போய் சொல்லிதான் ஆகணும். நான் என்னைக்கு கீழோட வேலை பார்த்தேன்? என் புள்ள வேற நீ வேற நான் வேலை பிடிச்சு பாக்கல. நான் கீழோட வேலை பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு நீங்களா அடிப்படி போட்டுட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்க. இப்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அக்கா நீ கொஞ்சம் பேச்ச குறைக்கா. என்ன உங்க அப்பா பேசுறது சரியானு கேட்க? அக்கா உங்க அப்பா பேசுறது சரியானு கேட்க? தொட்டு கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சி போனதே, அத்து விட்ட தாயமது நாரி போனதே. எனக்கு பிரிச்சு பேசுற நான் உனக்கு யாருக்கா? வேண்டாமா, உங்க அப்பா பேசும்போது அமைதியில இருந்தீங்க. என் புள்ளி பேசாத. கேட்டல அவரு பிள்ளையா? ஆனா இந்த மாணிக்க என்ன பேசும்போதெல்லாம் உங்க அப்பா வேடிக்கை தான் பார்த்தாரு. அதே இப்ப ஒன்ன பேசட்டும் அவர் வேடிக்கை பாப்பாரா? சும்மா இந்த புள்ள புள்ளன்னு சொல்றலாம் வெறும் வாய்ச்சாடாலதான். இப்ப சொல்றதா என் புருஷன் அனாவசியமா தீண்டி பாத்தீங்க, நானு சம்பளிங்க வம்சம் தான் பொளந்துருவேன்.
அப்போ நாங்க வேடிக்கை பார்ப்போம் நினைச்சீங்களோ? நீங்க மட்டும் இல்ல, நாங்க கத்தி வீசினாலும் தலை உருளும். பாப்போம், வேணா மோதி பாப்போம். அக்கா வாய மூடுக்கா. இப்ப நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என் புருஷன அனாவசியமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நான் பாத்துட்டு இருக்க சொல்லியா? நான் சத்தம் போடுறேன், நீ அமைதியா இரு. மாமா ப்ளீஸ் மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுவீங்க? நான் இப்பதான் செத்து பறச்சு வந்திருக்கேன், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அக்கா என்ன பேச்சு பேசுனா பார்த்தல? பாசம் இருந்தா இப்படிலாம் நினைப்பீங்களா? அவ பொண்ணு புருஷன பேசினா பாத்துக்கிட்டா இருப்பா. ஏன்பா இப்ப எதுக்கு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்ணனா? இந்த பிரச்சனை பண்ணது அவங்கள நானா? நீ பாட்டுப்பா, நீ பாட்டு. போக்கா, மாமா கூட்டிட்டு போ. ப்ளீஸ் மாமா, எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. நானே இப்பதான் செத்து பறச்சு, இப்ப 2 நாளா தான் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன் மாமா? பார்த்தலமா, அவர் வேலை பார்த்தாரு, நான் கோபப்பட்டேன். சரி நான் பாத்துக்கிறேன். அங்க கூட்டிட்டு போக்கா. அக்கா மாமா கூட்டிட்டு போக்கா. நீங்க கிளம்புங்க, போங்க. சரி தங்கப்புல, நீ வீட்டுக்குள்ள போ. நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடி. என்னைக்குனாலும் அடுத்த வீட்டுக்கோ அடுத்த ஊருக்கு பிழைக்க போனாலும் இதுதான் கேது. என்னைக்குனாலும் அவமானப்பட்டுதான் ஆகணும். குடிக்கிறது கூலா இருந்தாலும் சொந்த ஊர்ல குடிக்கணும், சொந்த வீட்டுல குடிக்கணும். சொந்தக்கார வீட்டுல பிரியாணி கிடைக்கணும் போய் நின்னவனா இப்படிதான் தலை கொஞ்சம் நிக்கணும். ஒழுங்கா உனக்குள்ள பொழப்ப போய் பாரு. கிங்ஸ் எனக்கு உசுறு ஃப்ரெண்டு, அவனுக்கான நான் உசுரைய கொடுப்பேன்னா நாளைக்கு நீ இன்னைக்கு தலை கொஞ்சம் உன் புள்ளி வந்து தலை குடியணும். ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே அடிமையாக்கிடுவானுங்க. வாய மூடிடு. நான் சொல்றது மட்டும் நீ கேட்டா போதும். மேல் ஏதாவது பண்ண தொலைச்சு. என்ன மணிக்க மாமா, அமைதியா நிக்கீங்க. என்ன மாமா அமைதியா நிக்கீங்க? அப்பா பண்றது யாரும் சரியில்லை. இது சரியில்லை, எது சரியில்லைன்னு கேட்டேன். அவன் நான் தூக்கி வளர்த்த போய் என்ன பார்த்து நக்கருக்காங்க இருக்குன்னு கேட்டான். நக்கருக்கா இருக்குன்னு கேட்டான். இந்த அவ பொண்டாட்டி இயலே சீடி வளம், அவளும் செம்புலிங்க வம்சமா சீவிவன் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் ரோசம் கட்டு மானம் கட்டு இந்த எச்சிக்கல சோத்திங்க நாங்க இருக்கணும். வாயை மூடுப்பா. நான் வாய முடியுமா? தங்களோட அண்ணன் கூப்பிட்டான். போ. எவன் கூப்பிட்டான்? என்கிட்ட திண்டுக்கு முடி பேசக்கூடாது. நான் மத்தவங்க எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன். என்னல பெருட்டுத? தாய்ப்பால் கொடுத்த நாதி இல்லாம செத்து போறதுல நான் தான் உங்க அப்பா கிட்ட கொண்டு கொடுத்தேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீரு மனுஷனா இருக்க மாட்டேன். ஏன்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏன்பா? என்ன ஆளுக்கால வந்து மாட்டிட்டு இருக்காங்க, என்ன பார்த்து சொம்ப மாதிரி தேதான்னு கேட்க. நல்ல கை கட்டி வேடிக்கை பாருடா. உன் தாய்மை மேனா அவமானப்பட்டு நிக்க நல்ல கை கட்டி வேடிக்கை பாரு. அவன் அவசரத்தை எப்படி பாதுகாக்கிறான் பாரு. நீ இருக்கிய அந்த பண்ணையப்பட்டில இருந்து நான் ஒரு அடிமையா அந்த குடும்பத்துக்கு வந்தேன். அடுத்து அப்படியே என் தலைமுறை நீ அந்த குடும்பத்தை வந்து அப்படியே அடிமையா வந்து சிக்கிருக்க. அண்ணன் தம்பி எப்படி பேச எனக்கு பார்த்தல, ஒருத்த விட்டு கொடுக்காம அவன் குடும்பமானத்தை எப்படி காப்பாத்துறான். ஆனா உனக்கு ஏன் ரோசம் இல்ல? இப்ப எதுக்கு அவனை தோண்டி விட்டுட்டு இருக்கியா? ஏய் மாணிக்கா, நீ உள்ள போடா. டேய் உள்ள போ. நீ உள்ள போல. நீ உள்ள போ. உன் உடம்புல ஓடுறது பண்ணையப்பட்டி ரத்தம்னா என்னையாவது நீ இந்த இடத்துல நீ கேட்கணும். எப்படியெல்லாம் அந்த குடும்பம் பேசுறானுங்க. ஏய் மாணிக்கா, தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காரு வேண்டாம். வாயை திறந்த கொல்லுற சொல்லிட்டேன். ஆத்திரக்காரனுக்கு அறிவு இருக்காதே, வாயை மூடி சொல்லிட்டேன். ஏண்டா உனக்கு ரோசமே கிடையாது? தங்கப்புல நீ ஏன் கத்திட்டு இருக்க? இங்க வா. சில நேரம் பெரியவங்களுக்கு புத்தி பேதரிச்சிடும். அப்படிதான் இன்னைக்கு மகாதேவனுக்கு நீங்க வா. அதான் அடுத்த குடும்பத்தை இருந்தா இதுதான் கேள்வி. என்னைக்கு நாளும் கழுத்து தோங்கிதான் ஆகணும். புத்திசாலித்தனமா இப்பவுமே வேறையா போய் போயிட்டு வழிய பாரு. எல்லாத்தையும் கொண்டு தட்டல. ஏன் நாங்க அதுக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தோம்? ஏன் நீ வாய மூடல? இல்ல அவங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தா நீ அந்த பதிலுக்கு போய் பேசிட்டு இருக்க. வாயை மூடுங்க, எவனாவது வாயை தட்டி கொல்லுறேன். இல்ல என்னமா மாணிக்க கொடுத்தா நம்ம குடும்பம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன் அதுக்குள்ள நம்ம பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். நமக்கு சொத்து சொகமே எங்களை கிடக்கிறது தெரியாது. அதை வித்ததுனால பல கோடி வருஷத்துக்கு திங்கலாம். இவர் என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு? அட்டா ஒரு அறிவு இல்லாம பேசுறாரு தெரியல. வாயை மூடிட்டு நிக்கிறான். எவனாவது வாயை தட்டி கொல்லுறேன். அவனுக்கு வாயில இருந்து வாங்கணும்னு சொல்லுவதான பத்தியா மனசு? நீ கோடி கோடியா கொண்டு கொட்டுனீங்க, என்னடா பிரயோஜனம் சொல்லு? அவன் வாயில இருந்து என்ன பதில் வந்து பத்தியா? ₹10 உனக்கு துப்பு இல்லாத எடுப்பட்ட சோம்பேறி பைய நீ கோடி கோடியா கொடுத்துக்கிட்டு இருக்க. அவன் அற்பமா பேசிக்கிட்டு இருக்கான். தாழ பார்த்து சோம்பேறி சொல்லிடு, மண்ட போந்துருவேன். சோம்பேறி பையில ஊர்ல மட்டும் புள்ளையில இடுப்பெல்லாம் கிள்ளிட்டு எடுப்பட்ட பைய கோடி கோடியா மட்டும் கொட்டி இருக்கான். உனக்கு எங்களை தெரியும் பணத்தோட அருமை. வேற செஞ்சு உழைச்சிருந்தா உனக்கு உழைப்போட அருமை தெரிஞ்சிருக்கும். கண்டம் விட்டு அடுத்தவனுக்கு சொந்தமான இடுப்பெல்லாம் கிள்ளிட்டு அலைஞ்சா வார்த்தை விடாதையும் போந்துருவேன். இந்த மகாதேவனுக்கு போய் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன் நீ என்ன வேலை பார்த்த சொல்லு? செம்புலிங்க எப்ப சொல்றிய அத்தனை பேர் சொத்தை உருவாக்குறானுங்க. நீ என்ன பண்ண? இப்ப எதுக்கு பண்ணி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க?
மாணிக்க மாமா என்னமோ சொத்தை எங்க கொண்டு போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரப்பா. நீ கொடுத்த சொத்து போல எனக்கு, உனக்குள்ள சொத்து எனக்குன்னு எனக்கு வர நீ அத்தனை கொடுத்தா. இப்ப வாயை மூடிக்கிட்டு இருக்க. மண்ட போடுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு தான் எவங்கிட்ட இருந்தும் எதுவும் வாங்காதீங்கன்னு நான் படிச்சு சொல்லேன். அனாவசியமா வார்த்தை விடாதுண்ணா. நான் உன்னை இந்த குடும்பத்துக்கு கொடுத்தேன்னு சொல்லவே இல்லையா? அவர் பேசிட்டு இருக்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருக்காது என்ன அர்த்தம்? ஏன் நீ கொடுத்த சொத்தை வச்சுதான் நாங்க வாழ்ந்தோமா? நீ தான் உன் வீட்டு வாரிசுக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க. இசா உன் வீட்டு வாரிசுன்னு நீ கொடுத்துட்டு இருக்க. அவளுக்கு சொத்தெல்லாம் உனக்கு நீ தான் வாக்குமூலம் கொடுத்த, அந்த பத்திரிக்கையில கொடுத்த, எல்லாம் பண்ணது நீ. நான் கொடுத்ததை என்னைக்கு சொல்லி காட்ட மாட்டேன். அதான் வாய் திறக்காம இருந்தேன். எனக்கு கொடுத்ததை சொல்லி காட்டுறதுக்கு அருவருப்பா இருக்கும். நான் என் பிள்ளைக்கு கொடுத்ததை நான் எவன்கிட்டயும் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப சொன்னதா இப்ப இல்ல. இனி என் தலைமுறை எத்தனை வந்தாலும் சரி, அத்தனை இசை பேருக்கு மட்டும் தான் போவோம். அவ பேர்ல மட்டும்தான் என் சொத்து சகம் இருக்கும். அது அப்படியே உன் பக்கத்துல இருக்கிற உன் மாமா, தாய் மாமா, அவர் கையில ஓங்கி ஒண்ணு அறந்து சொல்லு. என்னமா அவர் நாங்க தின்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க பால் மணிக்கோ, இதுக்கப்புறம் நீ எதுவும் எங்க பிள்ளைக்கு கொடுக்கணும் அவசியம் இல்ல. இன்னைக்கு உன் மாமா சொன்னாரு, நாளைக்கு வேற எவனு சொன்னதுக்கு தோல்வா போயிடும். நான் என் வாரிசுக்கு கொடுக்கறதுக்கு எவனும் அண்ணாமேர் கிடையாது. பார்த்து விடாத. என் வீட்டு வாரிசுக்கு கொடுக்கறதுக்கு நான் எவன்கிட்ட கேட்கணும்? அவ எங்க வீட்டு வாரிசு. என்னது உங்க வீட்டு வாரிசா? பொன்னியார்பட்டி வாரிசு. பார்த்து விட்டாத, அல்ல முடியாது. அவ எங்க வீட்டு வாரிசு. ரொம்ப சொல்லிவிட்டாலே நீங்க. எங்களுக்கும் கத்தி எடுக்க தெரியும். ஓ, கத்தி எடுக்கிற கத்து எடுறா பாப்போம். ஓ கத்தி பேசுறா, இன்னைக்கு எங்க கத்தி பேசுறாரு பாப்போம். என்ன மறுபடியும் கத்த ஜானு? பயம் வருதானு கேட்க? எங்க வீட்டு வாரிசுங்கிறது உனக்கு பயம் வருது. எங்க கூட்டிட்டு போய்வான்னு இப்போ சொல்றேன். இவ என் வீட்டு வாரிசு, என் பொன்னியார்பட்டி வாரிசு. என் புள்ள எங்க கூட தான் இருக்கும். இதுக்கு தானே இவ்வளவு டிராமா போட்டீரு. எங்க புள்ள எங்க இருந்து அசைக்க போக முடியாது. அப்படி அசைக்க நினைச்சா அசைக்கிறவன் உயிரோட இருக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒழுங்கா ஒரு பொண்ணு கட்ட தாலியை கட்டி குடுத்துற நடத்ததுக்கு துப்பு இல்லாத ஆம்பளை நீ. என்ன ஆம்பளைன்னு கேட்க நீலாம்? ஒரு பொம்பளை தாலி கட்டி குடும்பம் நடத்த தொப்பு இல்ல. நீ சும்மா வெட்டி வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க. ஓ, அப்படியே தாலி கட்டி குடும்பம் நடத்தினான்னு பாத்தியா? போட்டுவ ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்த துப்பு இல்ல. நீ என்ன போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க. வாயை மூடுங்க. ஒரு ஆம்பளைங்களுக்குள்ள சண்டைனா ஆம்பளைங்களுக்குள்ள பேசுங்க. சம்பந்தமா ஒரு பொண்ணை பத்தி உள்ள இருக்குங்க. உங்கள வாயை நிறைய அப்பான்னு கூப்பிட்டேன். அசிங்கமா இருக்கு. ஏன் கூப்பிட்டேனே? தாலி கட்டி புள்ள குட்டிச்சா மட்டும் புருஷன் கிடையாது. அவளை காப்பாத்துறவன் தான் புருஷன். அப்படி பார்த்தா இவன் ரொம்ப யோக்கியம் உங்களை விட. வாத்தி ஆளந்து பேசு. என்ன ஆளந்து பேசுறான்? யார கட்டி என்ன பத்தி பேசுறீங்க? ஏன் மானத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவன் ஒண்ணு என்ன கூட்டிட்டு வரல. நான் தான் அவன் மேல உள்ள காதல்ல வந்து இருக்கேன். என்ன நான் பாதுகாக்கிறதுக்கு, என் கற்பை பாதுகாக்கிறதுக்கு நான் இந்த வீட்ல வந்து இருக்கேன். அவன் கூட்டம் வரல. என்ன கல்யாணம் பண்ணி கொண்டு நான் வரல. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுக்கவும் இல்ல. அவன் இப்ப வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தொட்டுக்கிட்டு அலையல. வாத்தியா ஆளந்து பேசுங்க சொல்லிட்டேன். கெட்டனோட காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. நீங்க அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்காக என்னைக்காவது நம்ம உசுறு போயிடும். நம்ம நம்பி வரவளை விதைய விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்மளால அவன் உசுறு போயிடக்கூடாது. இது வரைக்கும் என் கட்டவன் தாலி கட்டல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி பார்த்தா அவன் தான் ஆம்பளை. அப்ப எதுக்கு கொஞ்சம் கொலாவிட்டு கிடைக்கிய? வாழ்க்கை வாத்தி விடாத. நீங்க ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசுறீங்க. நீங்க ஒரு பிள்ளை தூக்கிட்டு வரல. அவ பேர் கூட தெரிஞ்சுக்காம நீங்க தூக்கிட்டு வரல. அப்படி ஒண்ணும் இவன் என்ன தூக்கிட்டு வரல. நான் தான் அவன் மேல காதல வந்தேன். தூக்கிட்டு வந்தவங்கள வாய் பேசக்கூடாது. பல்ல அடிச்சுட்டு வைக்கிறேன். வாய் ரொம்ப பேசுனா எதுக்கு? எதுக்குன்னு கேட்ட உடனே சொன்ன கசக்குதோ? அவன் சரியாதானே பேசணும். பேரே தெரியாம நீ தூக்கிட்டு வந்த. அவன் மேல ஆசையில நீ தூக்கிட்டு வந்த. அப்படி ஒண்ணு ஏன் தம்பி தூக்கிட்டு வரலையே? அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லல, அவளுக்கு வாக்கும் கொடுக்கல. அவ சொன்ன மாதிரி அவளை பாதுகாக்கிறதுதான் அவன் வந்து இருக்கான். இப்ப புள்ள இந்த குடும்ப புத்தி என்ன இருந்தாலும் அவனுக்கு அண்ணன் தம்பி வேறதான். உன்னை என்னதான் தம்பி தம்பினாலும் உன்னை வேற பத்தி தான் பாப்பானுங்க. பார்த்தல அவன் தம்பி கொண்டு எப்படி வந்து நிக்கான்? ஏதோ நீ அண்ணன் அண்ணன்னு சொன்னா, என்னைக்கு கூட பிறந்தோம்னா அடுத்தவன் தான். அவன் தம்பிக்கு ஒண்ணு எப்படி பேசினா அதே உனக்கு ஒண்ணு நான் பேசுவான். அவன் தம்பி அப்படி விட்டு கொடுக்காம பேசுதான் உன்னை கேவலப்பட்டுதான். இப்ப போய்தான் ஒண்டி வந்த நாம ஒட்டிக்கிட்டு ஒதுங்குறதா நல்லது. ஆனிக்கே இப்பவும் சொல்றேன், நீ பேசின பேச்சு தப்புன்னு நான் சொல்ல. சும்மா தேவையில்லாம இவன் மேல பழிய போட்டா ஒரு அண்ணனை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அவன் என்னைக்கு வாக்கு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறது? இப்பவும் சொல்லுவான் அவளை வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொல்லுவான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. என்னென்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. மகிமா, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். அறிவில்லாம பேசிட்டு இருக்காங்க. நீ வருத்தப்படாதப்போ. சாரி சார், என்ன அசிங்கமா பேசுனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஆய் குசம் உங்க அப்பா அங்கங்க தடவிட்டு போனான்னு சொல்றாரு. அவர் பெத்த பிள்ளைய பார்த்து அப்படி சொல்லுவாரா? அவர் மட்டும் பேச்சுக்கு தான் எங்களை பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. நாங்க தான் அவர் எங்க அப்பா நினைச்சோம். அப்பா மாதிரி நினைச்சு பழகணும். பெத்த பிள்ளைய பார்த்து அப்படி பேசுவாரா? சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்பா போங்கப்பா, பெருசு படுத்தாதீங்க, போங்கப்பா. ஒன்னு சொல்றதா, இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. நீ சொன்னு போறேன். சரிப்பா மாமா, போங்க மாமா. அசிங்கமா படுத்துறியா? அசிங்கம் மாணிக்கல, இதுக்கெல்லாம் நீ உணர்வ. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அசிங்கப்படுத்தல நீ.
கண்டிப்பா நீ உணர்வ. கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல, மோசமா நடந்துக்கிறீங்க. இப்ப சொல்றதா இனிமேல் உன் சொத்தை எனக்கு எழுதி வச்சா அத பத்தி பேசாத. இங்க பாரு, அது வாய் விட்டது உங்க அப்பா, நான் இல்ல. நான் கொடுத்ததை என்னைக்கு சொல்லி காட்டுறதா கிடையாது. எனக்கு அது பிடிக்காது. இந்த டாபிக்கே விடு. ஒண்ணு வேண்டாம். இனிமேல் எப்பமாவது எனக்கு சொத்தை எழுதி வச்சா அப்படியே உன் மூளையில கொடுத்துடுவேன். என் மேல எழுதி வச்சா என் புத்தருக்கு தான் போகும். அது சம்பளிக்க குடும்பம் தானே. பாரு, என் குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி என்ன ஆகும்? நான் கொடுக்கிறது உனக்கு தான். நான் ஒண்ணு பிச்சைக்கார குடும்பத்துல வாக்கப்படல. சும்மா சும்மா சொத்து கொடுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஒண்ணே கொடுத்தா சொல்லாம இருக்கணும். இந்த இவ வாய் பேசாம நின்னுட்டு இருந்தா. வாய் மூடு. இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. சரி, கிளம்பு. எங்க? இதுக்கப்புறம் மானம் கட்டின இந்த இடத்துல நின்னு வச்சுக்க. என்ன மாதிரி உலகத்திலே மானம் கட்டவன் எவனும் இருக்க முடியாது. இந்த மகாதேவன் ஒன்னும் மானம் கட்டவன் இல்ல. எனக்குன்னு ஒரு கோவம் இருக்கு. இன்னைக்கு முடிவோட இறங்கிருக்கீங்களான்னு கேட்டேன். உங்க ரெண்டுத்துக்கு என்ன ஆச்சுதே? உங்க ரெண்டுத்துக்கு என்ன ஆச்சுதே? ஏன்னா என் பிள்ளைய தாய்ப்பால் குடிக்க வைக்கலாமா ரோட்ல கண்ணன்னு சொல்லியிருக்கீங்க. தாய் செத்து போயிட்டா புள்ள அப்படிதான் இருக்கும். தாய்ப்பாலுக்கு தான் அழகு இருக்கும். அது இவ்வளவு வயசுல என்ன சொல்லி காட்டுவீங்க? பிள்ளைய பெத்து போட்டுட்டு தாய் செத்து போனா புள்ள தாய்க்காவும் தாய்ப்பாலுக்காவும் ஆளும். அது இத்தனை வயசு கழிச்சு அந்த பையன் சொல்லி காட்டுறீங்க. அந்த பையன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஏற்கனவே தப்பான இடத்துல வளர்ந்தமேனு தப்பா இருந்தமே அந்த பையன் நொந்து போய் அலைதான். இப்ப போத கடைக்கு இதை வேற நீங்க சொல்லி காட்டியிருக்கீங்க. போதுமா? உங்க ரெண்டுத்துக்கு இப்ப நல்ல திருப்தியா? இனிமேல் இப்பெல்லாம் சொல்லி காட்டாதீங்கண்ணே. என் புள்ளைய ஆமா அன்னைக்கு என் புள்ளையோட அருமை எனக்கு தெரியல. அவன் யாரோ பெத்த புள்ள தானே நான் நினைச்சிட்டேன். ஆனா இப்ப என் புள்ள. இனிமேல் இப்பெல்லாம் சொல்லி காட்ட வச்சுக்கிறேன் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் மானம் கட்டி இந்த குடும்பத்துல இருக்கணும். உங்களை போ சொல்லலனே. இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றோம். அவன் என்ன சின்ன பையனா? இவ்வளவு பெரிய பையனை பார்த்து நீங்க அந்த வார்த்தை சொல்லிருக்கீல. கிளம்பு, கிளம்பு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த மகாதேவன் மானம் கட்டி இருக்க மாட்டான். இதே அவங்க குடும்பத்தாளுக்கெல்லாம் இப்படி வந்து கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டேன். நாங்க உங்களுக்கு எல்லாம் இழிச்சவாயா? இவனால நக்கி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எச்சு கிளாஸ் ஒத்துக்கிட்டு இருக்கோம்ல. உனக்கு என்ன இப்படி பேர் பிடிச்சு பேச தெரிஞ்சது? இது என்னடா புது பழக்கம்? உள்ள போ, உள்ள போன்னு சொல்லண்டா. மைனி, நீங்க உள்ள போங்க. நான் எதுவும் தப்பா சொல்லலனே. அந்த பையன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். மனசு கேட்கல. ஏமனே அந்த வார்த்தை நீங்க சொல்லலாமானே? அதான் அந்த பையல பொறுக்கிம்பியா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னா கூட மனசு கேட்டிருக்கும். தாய் செத்து போட்டா தாய்ப்பாலுக்கு அழுத புள்ளன்னு இப்படி பேசிருக்கீங்களே. ஐயோ, நீங்க போங்க. அந்த பையன் உட்கார்ந்து ஒரே அழுதான். தாய்ப்பாலுக்கு அழுத பையன் சொல்லிட்டீங்களே. தாய் செத்து போனா உள்ள அழுத என்ன செய்வா? சரி போங்க. வார்த்தை கொஞ்சம் பெரிய ஆளு மாதிரி பேசுங்கண்ணே. இப்படி என்ன வேதனைப்படுத்திட்டேனப்பா. வாங்கண்ணே, அந்த பையன் அதை லேசில் மறக்கவே மாட்டான். அவனை பெத்தாலும் உயிரோடு இருந்திருந்தா அவனை மகாராஜா மாதிரி வளர்த்திருப்பா. நல்லா புத்தி உள்ளவனா பொறுப்புள்ளவனா தங்க கம்பியா வளர்த்திருப்பா. நான் யாரா ஒருத்தி? நான் வளர்த்தப்பனா எப்படி இருக்கும்? அவன் நேரம் பெத்தவ போய் சேர்ந்துட்டா. கண்டவக்கிட்டெல்லாம் மிதியும் உதவியும் வாங்கி அந்த பையன் வளர்ந்தா. அது இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த பையனுக்கு நான் எப்படி சமாதானம் பண்ணனே எனக்கு தெரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. பிள்ளைங்களை விட்டுட்டு போல. பிள்ளைய விட்டுட்டு போல. இப்போ உனக்கு சந்தோஷமாப்பா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அவர் பொண்ணுட்டு இறந்தாரு. பிள்ளைங்க முகத்தை பார்க்காம இருந்தவரு. ஏன்பா இப்படி வேதனைப்படுத்துது? எப்படி வேதனைப்படுத்துது? நீ இத்தனை ஃப்ரெண்டா இருந்த அர்த்தமே இல்லையப்பா. யார் யாரை காயப்படுத்தினா பரவாயில்ல, நீயே காயப்படுத்திட்டியப்பா. நீயே கொண்டுட்டியப்பா. அம்மாவை பறி கொடுத்தது அவன் தப்பா? பிள்ளையோட தப்பா? அம்மா செத்து போச்சு, அவன் என்ன பண்ணுவான்? ஏன்பா உன் புத்தி போச்சு? அப்படி பார்த்தா நான் யாருப்பா? நானும் தான் தாய்ப்பால் குடிக்காம வளர்ந்தேன். ஏன்பா உன் புத்தி போச்சு?
வா தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரோம். நான் உங்ககிட்ட பேசணும். சரி வா தோட்டத்து வரையில பேசிட்டு போலாம் வா. வாடா. இல்லடா நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்தேன்னா நல்லா இருக்காது. உனக்கு இப்ப என்ன தண்டா வேணும்? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதடா. வா தோட்டத்துக்கு போன்னு சொன்னல வா. இசை வா. இங்க பாரு அவன் என்னோட இருக்க மாட்டான். இசை நீ வா. போதும் இந்த வீட்டுல இருந்தா நீ கழுதியா போயிடுவ. வாழ்க்கை நாசமா போயிடும். இங்க பாரு நண்பா, நான் என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறேன். இதுக்கப்புறமா நான் இங்க இருந்தோம்னா எனக்கு அது மரியாதை இல்லை. என்னதான் நட்பா இருந்தாலும் நான் என் ஸ்தானத்துல இருந்திருக்கணும். ஃப்ரெண்டு தானேன்னு நான் உன்னை நம்பிதான் வந்தேன். இது உன் குடும்பம். எனக்கு நீ மட்டும் தானே சொந்தம், மத்த எதுவும் இல்லையே. அப்போ நான் வேற என் புள்ள வேற அப்படிதானே? நீ என்ன இப்படி பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதாச்சுது? சரி அது புள்ள அடிப்பட்டதுனால 2 நாள் ஒரு மாதிரி இருந்திருப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சரியாயிடும். இல்ல இதுக்கு மேல ஒரு நொடி நாங்க இருந்தாலும் எனக்கு அது அசிங்கம். அப்படி உங்களுக்கு இங்க என்ன அசிங்கம் நடந்து போச்சு? என் முன்னாடி என் புள்ள வழக்க நாசமான போறதை நான் விரும்பல. என் வழக்க தான் போச்சுது. இந்த வீட்டுல பொண்ணு எடுத்ததுனால என் வழக்க போச்சுது. என் புள்ள இந்த வீட்டுல கொடுத்த அதே தப்ப தான் நான் பண்ணிருக்கேன். வார்த்தை விடாதடா. வேண்டாம், வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அதை இப்பெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை. நான் தப்பான முடிவு எடுக்க விரும்பல. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். என்ன உடலிட்டு இருக்கீங்க? பயப்படாத. என் புள்ள நல்லபடியா இருப்பா, பொறுப்புள்ளவளா இருப்பா. உனக்குலாம் அப்படி தானே பிடிக்கும். நீ எந்த நேரத்துல என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா என் புள்ள அதை தாங்கிவிட மாட்டா. ஒரு நாள் தப்பா கண்ணால பார்த்ததுக்கு என் புள்ள சாவு வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. உன் மேல நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உன் வயசு அப்படி, உன்கிட்ட இப்ப பணமும் அப்படி. நீ வானு கூப்பிட்டா 1000 பேர் வருவா. காயப்பால் காய்ச்சா கல்லும் காயும். இவ ஒரு புலம் சுத்திட்டு இருக்கனால உன் பாதை வழி மாறுச்சுன்னா என் புள்ள வாழ்க்கை டோட்டலா நாசமா போயிடும். என்ன பொம்பளை பின்னாடி ஏதாவது நினைச்சுதான் கேட்க? யோ மனுஷனா இருக்க மாட்டேன், போண்டி அடிச்சுட்டு போயிடுறேன். என்ன மகாதேவா, எனக்கு என் பிள்ளை எவ்வளவு பார்த்தா? நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என் பிள்ளை பத்தி நல்லா தெரியும், தெரிஞ்சவன் அசிங்கப்படுத்தாத. வாழ வந்து சின்ன சின்ன பிரிச்சு வைக்காத. உன் புத்தி நான் பேடிச்சுட்டான்னு கேட்க. நீ எனக்கு நான் வேலை பிடிச்சு பார்க்க பழகுனா? எனக்கு நான் வேலை பிடிச்சு பார்த்தா உன் பிள்ளைங்க என் பிள்ளை மாதிரி சொல்லுவேன். இப்ப என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? நீ பேசுறத பார்த்தா என் பிள்ளைங்களை டோட்டல் அசிங்கப்படுத்துறடா. அந்த பையன் என்னன்னா அப்படி பேசுற? அவன் ஆளுண்ட முரட்டாட்டமா இருக்கான். அவன் புள்ள சின்ன பிள்ளை தானே. அவனை போய் எத்த தாய் செத்து போட்டா தாய் பால் தானே. அந்த பையனை வேதனைப்படுத்தி அனுப்புன. இவனை எப்ப பார்த்தாலும் பொம்பளை பிடிக்க மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க. இவன் எவ்வளவு பின்னாடி போனா? இதெல்லாம் நல்லா இல்ல மகாதேவா. ஒரு அளவுக்கு தான் பெத்தவனா எவ்வளவு நாள் நானும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். என் பிள்ளைங்களை நீ ஒரே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அவனுக்கு அந்த தப்பு பண்ணா கூட நீ பேசுறது சரின்னு நான் ஒதுங்கி போயிருப்பேன். எந்த தப்புமே பண்ணாம என் பிள்ளைங்க இப்படி தரப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு உடம்புல ஓடுறது ஏழத்தை நீ மறந்துடாத. அப்போ உனக்கு என் மேலே இப்படி ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கு. இதை வச்சுக்கத்தான் நீ என்கிட்ட போல இருக்க. அப்படி நட்புக்கு உண்மை இருக்கல அப்படிதானே? அப்போ நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட என் கூட இருந்திருக்க. என் பிள்ளைங்க ஏதத்தோண்டா நீ என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த பையனை என்னன்னா எப்பவும் ஊமையா வீணா இல்லாத கோலன்னு அந்த பையனை திட்டுற. இவனா தாயில்லாத பிள்ளைங்க, இவனா பொம்பளை பொறுக்கீங்க. நீ உன் மனசுல என்ன தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கா? நானும் தோழனாச்சுன்னு அமைதியா இருந்தேன். மனசுல வேதனை இல்லாம இல்ல. நீ என் பிள்ளைங்களை பேசும் போதுல எனக்கு மனசுல வலி இருந்தது. நீ என் நட்புனா இவனுக்கு என் உசுரடா. என் உசுர கொடுத்து வந்த பிள்ளைங்க என் உயிரடா. நீ என்ன பேச்சு பேசுற? உனக்கு உண்மையிலே என் மேல உண்மையான அன்பு பாசம் இருந்திருந்தா எனக்கு பேசுறேன். அவன் மனசு வேதனைப்படுமே உனக்கு ஒரு துளியாத ஞாபகம் இருக்காடா? பாட்டு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நடந்தெல்லாம் மருந்து. சரி வா தோட்டத்துக்கு போல. இதுக்கு மாதிரி நான் இங்க இருக்கணும். வேண்டாம், வார்த்தை விடாத. நீ பண்ண தப்பு சொட்டி காட்டினேன், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சுடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவர் அறிவோட பேசுறாரா, அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காரா? ஏய் மாணிக்கா, நீ என்ன அந்த சைடு போய் நின்றுட்டு இருக்கா? கொஞ்சமாதிரி யோசித்து பாரு, அவர் பேசுறது நியாயம் இருக்கா? அப்பா என்ன பாவம் பண்ணாரு? இவர் அப்பா என்ன காயப்பட்டுட்டே இருந்தாரு. சரி அவனை இன்னும் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நான் அவனை சத்தம் போட்டுட்டேன். டே வா, உனக்கு கூட பாகுபாடு பார்க்க தெரிஞ்சுக்கலடா. இப்பெல்லாம் பேசாதடா, சொன்னா கேளு. உனக்கு கூட பாகுபாடு பார்க்க தெரியும் எனக்கு இப்ப தெரியுதுடா. நான் தான் முட்டாள்தனமா நண்பன் நண்பன் எல்லாத்தையும் இறந்துட்டு வாழ்க்கை இறந்துட்டு டோட்டல் நிற்கறியா நிக்க. இப்ப எனக்கு இருக்கிறது என் புள்ள மட்டும்தான். இனி நான் யாரையும் நம்ம மாதிரி இல்லை. உன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா உனக்கு துடிக்குது. ஆனா எல்லாரும் எனக்கு காயப்படுத்துறது உனக்கு தெரியல. யாருமே உனக்கு காயப்படுத்திட கூடாதுன்னு நான் நின்னுகிட்டே நிக்க. நீங்க நானும் தானே நட்பு. இவனுக்கு என் பிள்ளைங்க அவ்வளவுதான். இவனுக்கு பேசுறத எடுத்துடா நீ மனசுல எடுக்க. அவனுக்கு நம்ம நட்பு பத்தி என்னடா தெரியும்? நம்ம எப்படி இருந்தோம் வச்சா அவனுக்கு எப்படா தெரியும்? அவனை பொறுத்தவரைக்கும் நீ வெறும் மாமன் தான். நீ 2வது பச்சை தாண்டா. நீ உன் பொண்ணை கொடுத்துக்க, அப்படிதாண்டா பாப்பானுங்க. நீயும் நான் தாண்டா நட்பு. நீ என்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்கிற, அது தப்பு. நான் என்ன இருந்தாலும் நான் மாதிரி ஆகாது உனக்கு. இவனுக்கு வேறதான் உனக்கு. நீ ஏன் பிள்ளைங்கனால இஷ்டத்துக்கு பேசலாம் நினைக்க. அப்படி பேச முடியாதுடா. எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கடா. அவனுக்கிட்ட அதை எதிர்பார்க்காத. வேண்டாண்டா, தப்பான முடிவு எப்பவுமே எடுத்துறாதடா. போதும்,
நான் எல்லாருமே எனக்கு சொந்தம் நினைச்சிட்டேன். தப்புதான்டா. நீ வேற உன் பிள்ளைங்க வேற எனக்கு பார்க்க தெரியல. என் நண்பனோட பிள்ளைங்க. ஏய், இவங்களுக்கு அதனால நான் நாடு நாட ஓடுனேன். ஒரு ஊரை சுத்தினேன். நன்றியை மறந்துட்டாங்க எல்லாரும். என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு உன் பிள்ளைங்களை தூக்கி தண்டா ஓடுனேன். அவங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம். உனக்குமா தெரியல? சொல்லுடா, உனக்குமா தெரியல? உன் பிள்ளைங்க காப்பாத்துறதுக்கு நான் ஓடுனேன். என் வாலிபம், என் வாழ்க்கை, என் காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு ஓடுனே. அன்னைக்கு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு நான் வேணும். இன்னைக்கு இவங்க பேசுறதுக்கோ வைக்கிறதுக்கோ எனக்கு உரிமை கிடையாது. அன்னைக்கு உன் பிள்ளைங்க உசுரை காப்பாத்துறதுக்கு நான் வேணும். இன்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ வைக்கிறதுக்கோ நான் தேவைப்படாது. கேட்டா லூசே மகாதேவன், பைத்தியக்கார மகாதேவன் வந்தாலே ஏதோ கிட்ட வந்த மாதிரி பாக்குறானுங்க. நான் என் தங்கச்சி பிள்ளைங்களை பார்த்தேன்டா. சொல்ல போனா நினைக்காம பாரு, இவன் மேல வச்ச பாசத்தை விட உன் பிள்ளைங்க மேல நான் பாசத்தை வச்சேன். போதும், இதுக்கு மேல எனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் வேண்டாம். என் வாழ்க்கை போச்சு, நான் தியாகம் பண்ணி எல்லாம் போச்சுது. சொல்லி காட்டுட்டே, சொல்லி காட்டுட்டே, சொல்லி காட்டுட்டா, சொல்லி காட்டுட்டே, சொல்லி காட்டுட்டே, போடா.